ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி யூஜி செமஸ்டர் எக்ஸாமினேஷனுடைய ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளை ஓப்பன் பண்ணிங்க. அதில் திருவள்ளூர் யூனிவர்சிட்டி அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் யூனிவர்சிட்டியினுடைய வெப்சைட் லிங்க் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ திருவள்ளூர் யூனிவர்சிட்டியோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமினேஷனில் போய் ஆன்லைன் போர்ட்டலில் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அங்கே நீங்கள் டைப் பண்ணிங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் அங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய கேப்சா வேல்யூ வந்து என்டர் கேப்சா அப்படின்ற இடத்துல நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு இருக்குல்லையே, அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே செமஸ்டர் 1க்கு உண்டான உங்களுடைய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ப்ரொசீட் டு பே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மோடுக்கு போகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மோடு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஐஓபி நெட் பேங்கிங், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நெட் பேங்கிங், அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்க. ஸோ இல்லை உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் ஈஸியாக இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட் பேங்கிங், யூபிஐ கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட யூபிஐ ஐடி எதனா இருந்ததுன்னா யூபிஐ ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங் ஆப்ஷன்ஸ் எதனா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங் ஆப்ஷன் மூலிமா உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி கொடுத்து வந்து பேமெண்ட் ஆப்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ யூபிஐ கொடுத்துட்டு வெரிஃபை யூபிஐ அப்படின்னும் போது வெரிஃபை ஆகிடும், பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆகும். உங்களுடைய யூபிஐ ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆனோம். ட்ரான்சாக்ஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல், ப்ளீஸ் வெயிட் டு ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும். நீங்கள் வந்து அந்த ரிசிப்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வரும். ஸோ அந்த ரிசிப்ட்டை நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் வந்து, அதாவது உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் யூனிவர்சிட்டி யூஜி எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.